வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோட கலந்து கடமையாற்றும் நண்பர் மனோவோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்றைய நிகழ்ச்சி சரி வித்தியாசமான முறையில் இன்றைக்கு ஒரு ஊடகத்தினுடைய ஒரு ஊடகம் எவ்வாறு அமைகிறது, இந்த ஊடகம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை சித்தரிக்கும் முகமாக பொதுவாக நாங்கள் இன்றைக்கு பல கண்டங்களிலும் வாழ்கிறோம். இன்றைய பல கண்டங்களிலும் நாங்கள் ஒருங்கே பலவிதமான தொடர்புகளை பேணக்கூடிய வகையிலே இந்த ஊடகம் இன்றைக்கு செயற்படுகிறது. அந்த வகையிலே GTV தொலைக்காட்சியும் கூட இன்றைக்கு அனைத்து கண்டங்களிலும் இருக்கும் நமது தமிழ் உறவுகளை, அவர்களோடு தொடர்பான பலவிதமான மேம்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய விதத்தில் அல்லது தொடர்படுத்தக்கூடியதாக அமைவது நல்ல ஒரு பொருத்தமான இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து தற்பொழுது பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருக்கும் ஒரு வைத்திய நிபுணரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இவர் வைத்திய நிபுணர் டாக்டர் பொன் மயிலநாதன் கேதீஸ்வரனை தான் நான் குறிப்பிடுகின்றேன். இவர் உண்மையிலேயே தொழில் ரீதியாக ஒரு வைத்திய நிபுணர் கன்சல்டனாகவும் ஒரு ரேடியோலஜிஸ்டாகவும் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருந்தாலும் கூட எங்களுடைய சமூக வாழ்க்கையில் அல்லது எங்களோட தாயகத்தின் மீது அக்கறை கொண்டு செயற்படுகின்ற ஒரு கல்வி சமூகத்தை சார்ந்தவராக இருப்பதனால் இவரிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கும் இனிவரும் எதிர்கால எமது அடுத்த சந்ததியினருக்கும் ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவரை நாங்கள் கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் சிட்னி மாநகரத்தில் இருந்து டாக்டர் பொன் மயிலநாதன் கேதீஸ்வரன். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். என்ன விடயமாக நீங்கள் பிரித்தானியாவுக்கு வரக்கூடியதாக இருந்த இதுதான் முதல் தடவையா? இதுதான் முதல் தடவை. நான் என்னுடன் படித்தவர்கள் ஒன்று கூடலை ஒழுங்கு செய்திருந்தார்கள். எந்த கல்லூரி நீங்கள்? நான் மாஜினா கல்லூரியில் படித்தேன் 10ஆம் வகுப்பு வரை. பிறகு பரியோவான் கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன். பிறகு நான் மெடிக்கல் காலேஜ் என்ற பண்ணேன். ஆஸ்திரேலியாவில் தான் வந்து வைத்தியத்துறையை மேம்பட்டு. ஆமாம், ஆஸ்திரேலியாவில் தான் நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் மருத்துவராகினேன். பொதுவாகவே இன்றைக்கு மேல் படிப்புக்காக அன்றைய காலங்களில் புலம்பெயர்ந்தவர்களும் சரி, புலமை பரிசுகள் பெற்று வந்தவர்களும் சரி, தாயகத்தின் பால் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், அக்கறை கொண்டிருக்கிறார்கள், நமது மக்களுடைய அவலங்களை உணர்ந்திருக்கின்றார்கள் என்பது எங்கள் மத்தியில் ஒரு சந்தேகமான கேள்வியாக இருந்தது. அதையெல்லாம் இன்றைக்கு நிவர்த்தி செய்யும் முகமாக உங்களை போன்ற பலருடைய செயற்பாடுகள் இன்றைக்கு தானுண்டு தன்பாடாக இருக்காமல் இன்றைக்கு ஒரு வைத்திய நிபுணராக இருக்கலாம், பொறியியலராக இருக்கலாம், வேறு வேறு நல்ல துறைகளில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களோட சமூகத்தோடு அக்கறை கொண்டு செயற்படுவதை பார்க்கலாம். இந்த வகையில் உங்களுடைய கவனம் எங்களுடைய அதாவது தாய்நாட்டின் பால் திரும்புவது ஒரு பெரிய விடயம் அல்ல, இருப்பினும் மிகுந்த அக்கறையோடு நீங்கள் செயற்படுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் கதைக்க போகிறோம். உண்மையில் அதுக்கு என்ன காரணமாக இருந்தது? நான் ஆஸ்திரேலியாவில் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கும்போதே நான் இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். பல விதமான திட்டங்களில் நான் ஈடுபட்டிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் பரியோவான் முதலுதவி சங்கம், அதாவது சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் நான் யாழ் மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தேன். இப்போ அதை வைத்து அதிலிருந்து கொண்டு பல விடயங்களை நான் செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த தொடர்ச்சி தான் எனக்கு இதை தந்திருக்கிறது. அதாவது நான் எங்கு போனாலும் என்ன தேவை என்று அறிந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் உள்ளவர் என்ற முறையில் சில திட்டங்களை நான் சிட்னியிலும் ஆஸ்திரேலியாவிலையும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன். அந்த வகையில் டாக்டர் பொன் மயிலநாதன் கேதீஸ்வரன், இன்றைக்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் சரி, அல்லது அதுக்கு பின்னரான காலத்தில் சரி, பலவிதமான பரிமாணங்களில் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த போரின் போது கூட எங்களோட மக்களினுடைய பிரச்சனைகள், இடப்பெயர்வுகள், வேறு வேறு நெருக்கடிகள், இந்த காலப்பகுதியில் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மக்களை ஒருங்கிணைக்கின்ற பலவிதமான நடவடிக்கைகளை ஆரம்பித்ததும் அதில் பொறுப்பாக இருந்ததும் என்று பல விடயங்களை நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் எங்களோட சமூகத்தோடு இணைப்பதற்கு உங்களுக்கு வழிகோலியது என்ன? அதாவது நான் 1989ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். அப்பொழுது நான் மருத்துவத்துறையில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டு, இலங்கையில் கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது எனக்கு நான் தொடர்ந்து மருத்துவத்துறையில் படிக்கலாமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி தான் இருந்தது. இப்போ முதல் ஒரு வருடம் எனக்கு அந்த மருத்துவத்துறையில் நான் திரும்பவும் சேர வேண்டும், அதாவது மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்ற கவனத்தில் என்னுடைய டைம் செலவழிந்தது. அப்போ அடுத்த வருடம் நான்
மருத்துவத்துறையில் காலடி வைத்த பிறகு, அதாவது சிட்னி யூனிவர்சிட்டி இல்லை காலடி வைத்ததுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகையில் அந்த நான் கேள்விப்பட்ட பல்கலைக்கழகம், அதாவது யாழ் பல்கலைக்கழகம், பிரதிநிய பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ கதைகள் சொல்லுவார்கள். அதாவது அங்கே நாங்கள் வி ஹேட் அ குட் டைம்னுவார்கள். அப்போ நான் சிட்னியிலையும் நான் பார்த்தேன் ஐ வாண்ட் டு ஹேவ் அ குட் டைம். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் தமிழில் கதைக்கிறதாகவும் இல்லை, அதே நேரம் நான் நினச்ச மாதிரி ஒரு சமுதாயம் அங்கே இருக்கிறதாகவும் எனக்கு தென்படையில்லை. அப்போ நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், அதாவது எங்களுக்கு தேவையான ஒரு சர்க்கிள் அல்லது ஒரு சமுதாயத்தை அதுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் சிட்னி யூனிவர்சிட்டி தமிழ்ச்சங்கம், சிட்னி பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் என்ற ஒன்றை அமைத்தேன். அது 1991. இப்போ அந்த வருடத்தில் இருந்து நான் ஒரு ஆக்களை, அதாவது தமிழர்களை நாங்கள் சேர்த்து சில நடவடிக்கைகளை ஈடுபடணுமென்றதுக்காண்டி நான் ட்ரிப்ஸ் போவோம், அல்லது சுற்றுலா, அல்லது சில ப்ரோக்ராம் செய்வோம், சில ஆக்டிவிட்டீஸை நாங்கள் அவைக்கண்டு வைப்போம். இப்போ அப்படி வரைக்கல அப்போ ஒரு குரூப் ஒன்று சேர்ந்தது, ஒரு 20-25 பேர் எங்களோட சேர்ந்தார்கள் அந்த காலத்தில். இப்போ அந்த குரூப்பை வச்சுக்கொண்டு நான் யோசித்தேன், என்னென்னா அதாவது நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸாக இருக்காமல் ஒரு சமுதாயத்துக்கு பிரயோசனப்படக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் மாற வேணுமென்றதில் நான் குறிக்கோளாக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் துரைராஜா, மாமனிதர் துணைவேந்தர் துரைராஜா அவர்கள் அவருடைய படித்த மாணவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதாவது எங்களோட பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம் சரியான கஷ்டத்தில் இருக்குது, நீங்கள் படித்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்போ அந்த லெட்டர் எனக்கும் கிடைச்சது. நான் படிக்கவில்லை, வேறு நண்பர்கள் கூட எனக்கு கிடைத்தது. அப்போ அந்த கிடைத்த லெட்டரை பார்த்தபோது எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது, நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அதே நேரம் என்னுடைய நண்பர் ஒருவரும் அங்கு நண்பர்கள் பலர் படித்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நண்பர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். இப்போ அங்கே இருக்கிற நிலைமைகளை பார்த்து தன்னுடைய நிலைமையையும் சேர்த்து அதில் எழுதியிருந்தார். இப்போ அதுகளை வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு தெரிந்தது, இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம் அல்லது வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் குறைவு, அங்கே இருக்கிறவர்களுக்கு கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்குன்றதை உணர்ந்து நான் ஒரு யூனிஃபண்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி பல்கலைக்கழக நிதியுதவி திட்டம் என்ற ஒன்றை அமைத்தேன். இப்போ மற்றும் விரிவுரையாளர்கள், மாணவர்கள் எல்லோரிடம் சேர்ந்து நாங்கள் ஒன்றை அமைத்தோம். அப்படி அமைக்கல நாங்கள் எங்களோட நோக்கமாக இருந்தது, அதாவது பேராசிரியர் துரைராஜா கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் பணத்தை அனுப்பி அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் அங்கு வாங்கலாம் அல்லது செவிக்கலாம் என்றது. பிறகு அந்த துறை, அந்த பணி மேலும் பெருகி நாங்கள் புத்தகங்கள் அனுப்பியிருக்கிறோம், கம்ப்யூட்டர்ஸ், அப்படி ஐடி சென்டர்ஸ், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அப்படி கன விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். பிறகு அது ஒரு 2002 மட்டில் வன்னி இடப்பெயர்வு நடந்த காலத்தில் இப்போ எங்களுக்கு அந்த வன்னி இடப்பெயர்வோடு நாங்கள் போட்டியிட்டு பணம் சேகரித்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வேணுமா என்ற ஒரு கொஷின் இருந்தது. இப்போ அந்த இடத்துல நாங்கள் அதை பேசாமல் விட்டிருந்தோம். பிறகு ஒரு 2009 மேயில் இந்த போர் முடிவடைந்த பிறகு பல பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த போர் வலயத்தில் சிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள். இப்போ அந்த மாணவர்கள் போர் முடிய கேம்புக்கு போய் திரும்ப அவர்கள் ரீசெட்டில் பண்ணிக்கல, அதாவது யூனிவர்சிட்டிக்கு வரும்போது அவர்களுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. சில பேர் பேரண்ட்ஸ் இழந்திருந்தார்கள், சில பேர் அவர்களுக்கு, அதாவது பிரெட் வீனர்ஸ், ஒருவரும் காசு கொடுப்பதற்கு இல்லை. அப்போ அப்படியானவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லி விளம்பரங்கள் வந்தது, அதாவது இமெயிலில் வந்தது, வெப்சைட்டில் வந்தது. அதை பார்த்த உடனே எங்களுடைய குரூப் திரும்பவும் இருக்க கூடி நாங்கள் ஆராய்ந்தோம். இப்போ அந்த இதில் நாங்கள் சொன்னோம், ஓகே, நாங்கள் இந்த பல்கலைக்கழக நிதியுதவி திட்டத்தை மீண்டும் முடக்கிவிட்டு நாங்கள் இதை அவர்களுக்கு உதவி செய்வோம். அந்த முறையில் நாங்கள் இன்று அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 120 மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய படிப்பு முடியும் வரை நாங்கள் பண உதவி செய்து வருகின்றோம்.
இப்போ அந்த விதத்தில் அவர்கள் செய்ய எங்களுக்கு எங்களுடன் நல்ல வடிவாக எங்களோட யூனிவர்சிட்டி நிர்வாகம் எங்களுடன் ஒத்துழைத்து வருகின்றது. சொல்லுங்களா? ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அதை விட நாங்கள் கலப்பை என்று சொல்லி ஒரு காலாண்டு சஞ்சிகையை நாங்கள் வெளியிட்டு வந்தோம். அதுவும் மாணவர்கள் ஆகிய நாங்கள் ஒரு ஆங்கில தமிழ் சேர்ந்த ஒரு பத்திரிகை, அதை நாங்கள் வெளியிட்டு இன்று வரை ஒரு 18 வருடங்களாக நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். அதை விட நான் யோசித்தேன், முந்தைய என்னிடம் ஒரு டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் நிறைய, அதாவது அந்த கடை இந்த கடை மற்றது நண்பர்களுடைய இது. இப்போ நான் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் என்னிட்ட சேர்த்து நான் வச்சுருந்தேன். அப்போ நான் நினைத்திருந்தேன் இது ஒரு பப்ளிகேஷனாக விட்டா என்ன. இப்போ அந்த இடத்துல தான் நான் கேள்விப்பட்டேன் யூகேயில் மற்றது கனடாவில் இப்படியான வழிகாட்டிகள் அதுகள் வெளிவரதாக. இப்போ முதல் முறையாக நான் மருத்துவ மாணவராக இருந்து கொண்டு இந்த எல்லோ பேஜஸ், அதாவது தமிழ் கையேடு ஒன்றை நான் வெளியிட்டேன். இப்போ அந்த வெளியிட்ட போது 1997ஆம் ஆண்டு. இப்போ அது பிறகு 5 இதழ்கள் வெளிவந்தன. அதை விட நாங்கள் தமிழ் ஊக்குவிப்பு போட்டி ஒன்று வைக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டு தொடங்கினது. அது கூடுதலாக நான் பார்த்தேன் என்னென்றால், நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது எங்களுக்கு பாடசாலை போட்டிகள், வட்டார போட்டிகள், மாவட்ட மாகாண போட்டிகள், அகில இலங்கை போட்டிகள் என்று சொல்லி பலவிதமான சந்தர்ப்பங்கள், அதை விட சமய போட்டிகள், பேச்சு போட்டிகள், இப்படி எல்லாமே இருக்கும். இப்போ அங்கே எங்களுக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை வெல்லவோ பரிசுகளை வெல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம், புலம்பெயர்ந்த மாணவர்கள் தமிழை கற்க தயங்குகிறார்கள். அப்போ நாங்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக தமிழ் ஊக்குவிப்பு போட்டி என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த ஊக்குவிப்பின்படி நான் யோசித்தேன் என்னென்றால், அவர்களுக்கு ரிவார்ட்ஸ், கூடுதலான ரிவார்ட்ஸை கொடுக்கும்போது அவர்கள் அதில் ஈடுபடுவார்கள். இப்போ அந்த விதத்தில் நான் பெரிய கேடயங்களும் பரிசுகளும் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி வந்தது. மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வருவதற்கும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பிள்ளைகளை எங்களிடம் அனுப்பி வைப்பதற்குமாக முதல் வருடம் எங்களுக்கு ஒரு 60 மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றும் அளவுக்கு அது வளர்ந்திருக்கின்றது. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை, அதாவது முந்தி இருந்தாலும் பார்க்க, இப்போ நாங்கள் மாகாண நிலையில் இப்போ சிட்னி மெல்பர்ன் என்று வச்சு பிறகு தேசிய நிலையில் போட்டிகளும் நடக்கின்றது. 10 விதமான போட்டிகள் தேசிய நிலையில் நடக்கின்றன. அந்த போட்டிகளுக்கு தங்கப்பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 2006 இருந்து நாங்கள் தங்கப்பதக்கங்கள் வழங்கியிருக்கிறோம். இப்போ அந்த போட்டியால் இப்போ பல மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த ரிசல்ட்ஸை வைத்துக்கொண்டு வேறு பரிசுகளும் மினிஸ்டர்ஸோட அப்படியான இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை விட நான் வேறு விடயங்களிலும் ஈடுபட்டிருக்கின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் என்ற நிதியத்தில் நான் 2006ஆம் ஆண்டு சேர்ந்தேன். இந்த நிதியத்தை பற்றி நான் ஒரு சிறு விளக்கம் கூற வேண்டும். அதாவது நான் மருத்துவர் என்ற முறையில் நான் பல மருத்துவர்கள் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதாவது ஊரை விட்டு ஏதாவது வழியில் நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு தாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் பலரிடம் இருக்கின்றது. இப்போ அந்த விதத்தில் நாங்களும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் இந்த ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் 2001 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த இது பிறகு வளர்ந்து வந்து இப்போ பல விடயங்களில், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிறைய மருத்துவ தேவை ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த ப்ரொஜெக்ட்ஸில் குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இந்த எங்களோட வன்னி போரின் பிற்பாடு நிறைய தேவைகள் இருக்கின்றன. அந்த நிறைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது, முழுவதையும் பூர்த்தி செய்ய முடியாட்டியும் நாங்கள் ப்ரையாரிட்டி ரீதியில் நாங்கள் சிலதுகளை அறிந்து செய்து கொண்டு வருகின்றோம்.
இப்போ அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு உண்மையிலேயே விவரிப்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையில் மிகவும் சிறப்பான நடவடிக்கைகள். ஆஸ்திரேலிய மக்கள் இவ்வளவு தூரம் தங்களை ஈடுபடுத்தி அதிலும் நீங்கள் இதில் முன்மாதிரியாக இருந்து செயற்படுவது மிக உண்மையாக இருக்கிறது. சாதாரணமாக உங்களிடம் ஒன்று கேட்கலாம். இன்றைய பலரை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் சில விடயங்களை அவர்களுக்கு அழைக்கும் பொழுது தங்களுக்கு நேரங்கள் கிடைப்பது அரிது, வேலையோடையே நேரம் போகிறது என்பது பதிலாக வருகிறது. அந்த பதில் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளவு அல்லது நீங்கள் உங்களுடைய தோழர்கள் அல்லது உங்களுடைய சகபாடிகள் இவ்வளவு தூரம் இந்த செயற்பாடுகளில் இறங்கியிருப்பதுக்கு எவ்வாறு நேரம் கிடைத்தது? நான் ஒன்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்னென்றால், நேரம்ன்றது யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டைம். நேரம்தான். அதாவது நாங்கள் எங்களுக்கு இல்லைன்னா இல்லை, அதாவது இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வி ஹேவ் டு ஃபைண்ட் த டைம். இப்போ இந்த விடத்தில் நான் பலரிடமும் வந்து வேறுபடுவது இயற்கை. கடை பேர் என்னிடம் வந்து கேட்பினோம், நீங்கள் டாக்டராக இருந்தோண்டு உங்களுக்கு 3 பிள்ளைகள், அதோடு நீங்கள் இவ்வளோத்தை செய்கிறீங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே கணக்க விஷயங்களை செய்யலாம். நான் கணக்கு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் என்னால் செய்யக்கூடியதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கு பொன் மயிலாதன் கேதீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் மகாஜனாவில் படித்து சென்ட் ஜோன்ஸில் படித்து இன்றைக்கு உயர்கல்விக்காக வைத்தியத்துறைக்காக வந்து சிட்னியில் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பதவியில் இருக்கிறீர்கள். இந்த நிலையில் கூட இன்றைக்கு எங்களோட தாயகத்தை நீங்கள் எண்ணி பார்க்குறீங்கள். எங்களோட மண் வாசனையை நுகர்ற துடிப்பு உங்கள்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் உங்கள் மூலமாக அல்லது உங்களை போன்றவர்களிடம் நான் சந்திக்கும் பொழுது நாங்கள் கேட்பது இதுதான். இன்றைக்கு எதிர்கால சந்ததியை இங்கே உருவாக்கி விட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு புதிய சந்ததி இங்கே பிறந்து வளர்ந்து நல்ல தொழில்களோட நல்ல மேன்மையோட போய்கொண்டிருக்கிறோம். இந்த சந்ததியினர் உதாரணமாக திருமதி மயிலநாதன் தம்பதிகள் உங்களை வளர்க்கும் பொழுது என்னுடைய புதல்வன் இவ்வாறான நிலையில் தள்ளப்படுவார் அல்லது இவ்வளவு தூரம் எங்களோட தாயகத்தில் கரிசனப்படுவார் என்று சில வேளையில் எண்ணியிருப்பாரோ அல்லது அதற்கான பின்னணி கொடுத்திருப்பாரோ என தெரியல. அது நீங்கள் தான் சொல்லணும். அவ்வகையான நிலையை உங்களுக்கு தந்த பெற்றாரை அல்லது உங்களை போன்ற அவர்களுடைய பெற்றார்களை நாங்கள் இன்றைக்கு மதிக்க வேணும். இந்த நிலையை எதிர்காலத்தில் நாங்கள் இன்றைக்கு நொந்து போயிருக்கிறோம். எங்களுடைய இனம் இன்றைக்கு நொந்து போயிருக்கு. இன்றைக்கு நாங்கள் மீண்டும் எழ வேணும் என்ற ஒரு துடிப்பு இருக்கு. அந்த வகையில் இங்கே வளர்கிற சந்ததியை நீங்கள் ஒரு கல்வி சமூகத்தை சார்ந்தவராக எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் நிறைய பேர் நாங்கள் படிப்பு ரீதியாகவோ மற்றும் அரசியல் ரீதியாகவோ வெளியேறிட்டோம். இருந்தாலும் இங்கே வெளியேறிய சமுதாயம் மீண்டும் பல விதங்களில் எமது தாயத்துக்கும் எமது மக்களுக்கும் பலவிதமான சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். அது பாராட்டுக்குரியது, செய்ய வேண்டியது. அதே நேரம் இந்த யங் ஜென்ரேஷன் சொல்லுவோம் நாங்கள், எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அல்லது எங்களுடைய ஜென்ரேஷன் வைப்போம். இப்போ அவர்களை நாங்கள் இந்த விடயங்களில் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். இந்த விதத்தில் நானும் ஒரு இளைஞனாக இருந்து இன்று ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன். அந்த பொறுப்பின் நிமித்தம் எனக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. இப்பொழுது பார்த்தீங்கள் என்றால் ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் வந்து எங்களுக்கு என்று ஒரு இளைஞர், அதாவது இளைய வைத்தியர்கள் சுகாதாரத்தில் ஈடுபடுற வேலை செய்கின்ற அல்லது படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் கூப்பிட்டு அவர்களுக்கென்று ஒரு சர்க்கிளை உருவாக்கி அவர்களே இன்றைக்கு சில நிதி சேகரிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அல்லது நேரடியாக இந்த ப்ரொஜெக்ட்ஸை அங்கே கேரி அவுட் பண்ணுற நிகழ்ச்சிகள்லையோ ஈடுபட முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். மற்றது நாங்கள் அதுவர்களை வழி நடத்த வேண்டும். இப்படியான முயற்சி மற்ற அமைப்புகளும் மற்றவர்களும் தொடர்ந்து செய்ய வேணும். கனவே செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதை இன்னும் கூடவாக செய்தால் நம்முடைய அடுத்த சமுதாயத்தை, அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் எங்களுடன் இணைத்து கொண்டு போகலாம். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் உங்களிடம் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், இன்றைக்கு கனடா, அமெரிக்கா அல்லது இங்கே ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள், இந்த நாடுகளிலும் இதே நிலை தான் தொடர்கிறது. இந்த அடிப்படையில் எங்களுடைய மூத்தவர்கள் மத்தியில் ஒரு பக்குவமான நிலை ஏற்பட வேண்டும் என்பதை இங்கு பலரும் பல விதமான விமர்சனங்களில் முன்வைக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் இன்றைக்கு மூத்தவர்கள் நல்ல ஆளுமையோடும் தலைமை பதவிகளை வைத்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும், எல்லா பொறுப்புகளிலும், எல்லா சங்கங்கள்
அமைப்புகள் இவற்றை நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி மிக அற்புதமான ஒரு விடயத்தை சொன்னீங்கள். அதாவது இளைய சமூகத்தை நாங்கள் அரவணைச்சு அவர்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வான ஒரு பட்டறை அல்லது ஒரு சந்திப்புகளை நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியை வளர்க்கக்கூடிய ஒரு பாங்கு ஏற்படுகிறது என்பது. மற்றது அவர்களிடம் நாங்கள் ஒரு தலைமையை ஒரு ஆளுமையை நாங்கள் அவர்களிடம் உணர்த்தும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பிடிச்ச விடயமாக மாறுதில்லை. ஆமாம். அதாவது நீங்கள் சில அமைப்புகளில் நான் பார்த்துருக்கின்றேன். நான் இளைஞராக இருக்கும்பொழுது சில ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதாவது இவர் என்னதுக்கு, அதாவது என்னென்று சொல்லுவார்கள், ஒரு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது இளைய பயிர் ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். எனிவே அந்த விதத்தில் அவர்கள் பார்த்தார்கள் என்னை, அதாவது அனுபவம் இல்லை, இவர் என்ன செய்ய போறார், இவர் என்ன சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு அப்படித்தான் நான் பார்த்தேன். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவில்லை என்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கினேன். அந்த இடத்துல உருவாக்கி இப்போ எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடையாது என்ற முறையில் நாங்கள் பெரியவர்களோ அல்லது வயது கூடியவர்கள் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு போட்டியை வைத்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதோ அல்லது ஒரு ஒரு குரூப்பில் அவர்களை கூப்பிட்டு ஓகே நீங்கள் இந்த பொறுப்பை செய்யுங்கோ என்று சொல்லி விடுறது அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீர்கள் இந்த கலப்பை கொண்ட ஒரு சஞ்சிகையை நடாத்திய பெருமைக்குரிய நிலைமை, அதே போல் இந்த தமிழர்கள் பிள்ளைகளுக்கான நல்ல அறிவுத்திறன் போட்டிகள், இந்த அடிப்படையில் இன்றைக்கு பிள்ளைகளுடைய மொழி அறிவு அல்லது தமிழில் இருக்கிற ஆர்வம் எந்த அளவு வளர்ந்திருக்குது? ஆமாம், தமிழை பற்றி நான் தமிழ் படித்தது 10ஆம் மட்டும்தான். அதாவது நான் தமிழ் பண்டிதரும் இல்லை, தமிழில் எழுதியிருக்கின்றேன். இருப்பினும் இன்று வரை நீங்கள் மறக்காமல் அந்த தமிழில் நல்ல சிறப்பான உரையாடலும் நல்ல விளங்கும் தன்மை இருப்பது ஒரு பெரிய ஒரு போற்று விடயம். ஆமாம், நன்றி. ஏனென்றால் நான் சிட்னிக்கு வந்த பொழுது, அதாவது ஆஸ்திரேலியா புலம்பெயர்ந்து வந்த பொழுது நான் பார்த்தேன் என்னுடன் கிட்டடியில் வந்தவர்கள் கூட என்னோட தமிழ் கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறார்கள். கூச்சப்படினம் வெக்கப்படினம். அதாவது தமிழ் கதைச்சா கொஞ்சம் ஒரு மதிப்பு குறைவுன்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் நினச்சேன் தமிழில் நாங்கள் படித்து தமிழில் வாழ்ந்த தமிழில் கதை கேட்கல இருக்கிற அந்த சுவை ஆங்கிலத்தில் கதை கேட்கல சில வழியில் இருக்காதுன்னு நான் ட்ரைட். சில பேர் சொல்லுவார்கள் கதைக்கவே மாட்டார்கள். அப்போ அந்த சமுதாயத்தை நான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்கிட்ட இருந்தது. அதாவது பல்கலைக்கழக சமுதாயத்தை சிட்னி பல்கலைக்கழக தமிழ் சங்கத்தின் மூலமாக நான் அதை ஓரளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறேன்னு தான் நான் சொல்ல வேண்டும். அப்போ அதின்படி இப்போ நான் போட்டி வைக்கிறதாலே அங்கே பெருசாக நடந்ததுன்ற சொல்ல வரையில் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி லண்டன்லேயோ அல்லது கனடா வேறு புலம்பெயர்ந்த நாடுகளில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ஸ்கூல்ஸ் நடக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே சிட்னியில், மற்றது ஞாயிற்றுக்கிழமையில் மெல்பர்னில் தமிழ் ஸ்கூல்ஸ் நடக்குது. நடன வகுப்புகள். தமிழ் ஸ்கூலில் தமிழ் படிப்பிச்சு எக்ஸாம் வச்சு இப்போ இயர் 12க்கு அதை ஒரு பாடமாக கொண்டு அவர்கள் அதை பல்கலைக்கழகம் தெரிவு செய்வதற்கான ஒரு பாடமாக கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு போற்றக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த இளைஞர்களை ஊக்குவித்து பட்டிமன்றங்கள், அந்த உரைகள் ஆற்றுவதற்கான, மற்றது ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே வழங்கப்படுகின்றன. இப்போ அப்படி பார்க்கல எங்களுடைய ஊக்குவிப்பு போட்டியும் ஒரு உந்துதலாக இருந்திருக்கின்றதை நான் கருதுகிறேன். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பல விதத்திலும் இப்பொழுது சிறப்பாக ஆங்கிலத்தில் கதைப்பதற்கு ஈடாக தமிழில் கதைக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அதாவது நான் சேர்ந்த, அதாவது புலம்பெயர்ந்த காலங்களில் ஏர்லி ஸ்டேஜில் நான் பார்த்த இளம் சந்ததியன் இப்போ பார்க்குற இளம் சந்ததியும் நிறைய வித்தியாசம். அதாவது எங்களுடன் சரளமாக தமிழில் உரையாடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வரோம். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் அப்படி என்று சொல்ல முடியாது. ஒரு குரூப் அப்படி இருக்குது, இன்னொரு குரூப் இல்லை நாங்கள் விலகி போவோம் என்று சொல்லி போகிற குரூப்பும் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ஒரு சாபக்கேடு தான். இருந்தாலும் நாங்கள் அதை சமுதாயம் என்று எடுக்கல நாங்கள் 100% எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் தான் எங்களுடைய ஜிடிவியினுடைய தலைமை கலையகமும் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு கலைத்துவத்திலும் கூட நல்ல 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 கலைஞர்கள் அங்கே இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆமாம்,
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன்லேயோ கனடாவில் மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற அளவுக்கு அங்கேயும் நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ், மியூசிக் டீச்சர்ஸ், பன்னிசை, அப்படி பலவிதமான துறைகளில் அங்கே டீச் பண்ணியிருக்கிறார். அப்போ இளைஞர்கள் இப்பொழுது அங்கே ஒரு உந்துதல் இருக்கிறது, தமிழ் ஸ்கூலுக்கு போகணும், தமிழில் கதைக்க வேணும், தமிழில் கதைக்காட்டி ஒரு மதிப்பு குறைவென்ற நிலவை வர பார்க்குது. அதே நேரம் நாங்கள் கலைத்துறையில் நிறைய பிள்ளைகள் எல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை 1 அல்லது 2 கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் போயினமென்றது அது பேரண்ட்ஸையும் அவையும் பொறுத்தது. அநேகமானவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு செய்கிறார். நிச்சயமாக அதை விட தாயக பற்று, அதாவது விடுதலை உணர்வோடு மிஞ்சி இருப்பவர்களும் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் நிரம்பியிருப்பதை பார்க்கலாம். அதனால் தான் இன்றைக்கு தேசிய உயரிய விருதான மாமனிதர் விருதை ஆஸ்திரேலியாவை சார்ந்த 2 பெற்றிருப்பதை நாங்கள் இந்நேரத்தில் நினைவு கூறலாம். உறவுகளை நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து விசேடமாக வருகை தந்திருக்கும், லண்டனுக்கு வருகை தந்திருக்கும் வைத்திய நிபுணர் ரேடியோலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பொன் மயிலைநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று மீண்டும் திரும்புவோம். இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக.